ஒரு நேயர் கேட்டிருக்காரு, பல் சொத்தை இருக்குது டாக்டர், இது பல் சொத்தை வந்து ஃபர்ஸ்ட்லேயே கண்டுபிடிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட்லேயே கண்டுபிடிக்கிறதுனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? பற்களை ஈஸியாக பாதுகாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேரிஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ நம்ம ஏர்லி டிடெக்ட் பண்ண முடியும்? நம்ம மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குது, ஃப்ரீக்வன்சி ஆஃப் டென்டல் விசிட் நல்லா இருக்குது, அண்ட் நம்ம விஷுவலாக எக்ஸாமின் பண்ணுறோம் டூத்தை, ஆர் நம்ம சாப்பிடும்போதோ பேசும்போதோ ஏதான ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த ஆஸ்பெக்டில் தட் இஸ் மெயின்டெனன்ஸ் கேர், டென்டல் விசிட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறது. அப்சர்வேஷன் வந்து விஷுவல் கண்ணால் பார்க்கறது மட்டும் இல்லை, சாப்பிடும் போதும் சரி பேசும்போதும் சரி ஏதான ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம போய் ட்ரீட்மெண்ட் சீக் பண்ணும்போது நம்ம ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேரிஸ் பண்ண முடியும். ஸோ முக்கியமாக இதெல்லாம் தான் ஐடென்டிஃபிகேஷன். ஒன்று ஒயிட் ஸ்பாட், அதுலேருந்து ப்ரௌன் ஸ்பாட், அதுக்கப்புறம் குழி விழுறது, பற்கள் கூச்சம் வருது, ஆர் பற்களுக்கு இடையில கேப்பில் போய் ஃபுட்டு மாட்டுறது. இந்த ஆஸ்பெக்ட்லாம் தான் ஏர்லி டிடெக்ஷன். இந்த ஏர்லி டிடெக்ஷனில் போய் நம்ம டாக்டர்கிட்ட போய் மீட் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். எதர் அ ஃப்ளூரைட் அப்ளிகேஷன் ஆர் ஒரு ஃப்ளூரைட் சீலண்ட் ஆர் அ சிம்பிள் ஃபில்லிங் மட்டும் பண்ணால் போகிறோம். காஸ்ட் கம்மியாகும், ஃபில்லிங் பண்ணும்போது வலியோ கூச்சமோ இருக்காது, அண்ட் அந்த பல்லை வந்து நீண்ட நாட்கள் ப்ராப்ளம் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதை விட்டுட்டு நம்ம அட்வான்ஸ் ஸ்டேஜில் போகும்போது தான் பல்லை டீகே ரிமூவ் பண்ணும்போது கூச்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் போகும்போது பற்களில் வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு ஃபில் பண்ணணும், ஆர் அப்படியே விட்டோம்னா வேர் வைத்தியம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.